வெல்கம் டு என்ன தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். நம்ம ஹோம்பால் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் நம்ம பிரசாந்த் நீல் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே வச்சு 64 வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரு வைரலான நியூஸ் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மீட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னையில் நடந்துச்சு நம்ம பிரசாந்த் நீல் அண்ட் வந்து நம்ம ஏகேக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷெட்யூல் வந்து இப்போ ஹைதராபாத்தில் வந்து விடாம ஷூட்டிங் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் மீட் வந்து நடந்திருக்குது நம்ம பிரசாந்த் நீலுக்கும் நம்ம ஏகேக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைதராபாத்தில் வந்து இப்போ கான்ட்ராக்டே சைன் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து ஏகே 64 பொறுத்தளவு கண்டிப்பாக பிரசாந்த் நீல் தான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் பார்த்தீங்கன்னா இதை பற்றி அஃபிஷியல் கன்ஃபார்ம் வந்து ஹோம்பாலே ஃபிலிம்ஸ் தான் பண்ணணும். இந்த படத்தை வந்து ஹோம்பாலே ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தோட ஷூட் முடியணுமாமா. அப்போ தான் அந்த படத்தோட அப்டேட் நம்மளுக்கு கிடைக்கும். ஏகே 64 இது பிரசாந்த் நீல் பண்ணுறாரா யார் பண்ணுறாங்க அப்படின்றது அப்போ தான் அஃபிஷியலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே பிரசாந்த் நீல் தான் ஏகே 64, 65, 66 இது மூணும் பண்ணுவார் அப்படின்ற தகவல் போயிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி அஃபிஷியலாக கிளாரிஃபை வந்து எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரசாந்த் நீல் நம்ம ஏகே காம்போ அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூஸ் பம்ஸ் கிளம்புது. ஏகே ஃபேன்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம் அப்படின்றது. ஸோ இது வந்து கண்டிப்பாக நடக்கணுங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரீம் பேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே அண்ட் பிரசாந்த் நீல் இவங்க ரெண்டு பேருக்குமான கான்ட்ராக்ட் சைனிங் ஆயிடுச்சாமா. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சீனை பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.